சபை மக்கள் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆண்டவரே மகிழ்ச்சியை ஐசப்பா ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே கொடுத்த உண்மை ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களில் மறந்து விட்டுக்கோமே ராஜா. ஆண்டவரே அது எல்லாம் கத்த நீங்கள் மாற்றிடுவீராக ராஜா. ஆண்டவரே யார் எங்களுக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே கொடுத்தீரோ ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த மகிழ்ச்சியினால் ஆண்டவரே நாங்கள் அனுதினம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாமி. ஆண்டவரே ஆனால் அந்த மகிழ்ச்சி கொடுத்த ஆண்டவரே உண்மை நாங்கள் நினைக்கிறது இல்லப்பா. ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தின உண்மை நாங்கள் மறந்து விட்டோமே ராஜா. அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு நீர் கொடுத்தீங்க
தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 100,000 ஜீவன் உயிர் வாழுமே, 100,000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வது இறைவா, உன் நினைவென்று மகிழ்வது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 100,000 ஜீவன் உயிர் வாழுமே, 100,000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையில அற்புதங்கள் உண்டு. எப்படிப்பட்ட அற்புதம் அப்படின்னா, எப்பவுமே நடக்காத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எப்பவுமே நடக்காத அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். எப்படின்னா, அவர் ஒரு வார்த்தை நம்மோடு பேசிட்டாருன்னா எப்பவுமே நடக்காது, இனி எப்பவுமே அந்த அற்புதம் நடக்காது. அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறார். எப்பவுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். எப்பவுமே நடக்காத அற்புதம். இது அற்புதம் நடக்கணும்னுட்டா ஆண்டவர் நம்மளோட என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டவர் நம்மளோட ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, இதுவரைக்கும் நடக்காது மட்டும் இல்லை, இனி எப்பவுமே நடக்க முடியாது, இனி எப்பவுமே நடக்காது அப்படின்னு நினைச்சிருக்கிறதையும் தேவன் என்ன செய்ய முடியும்? நடப்பிக்க முடியும். இனி எப்பவுமே நடக்காது, இனி எப்பவுமே என்ன செய்யாது? நடக்காது அப்படின்றத கர்த்தர் என்ன செய்ய முடியும்னா நடப்பிக்க முடியும். இது மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறத நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டார்னா, ஒரு மனிதனிடத்தில் பேச மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுது, மத்தேயு 26:6 பார்க்குறோம், அவரோ என்ன செய்யாமல் இருந்தார்? பேசாமல் இருந்தார்னு பார்க்குறோம். லூக்கா 11ஆம் அதிகாரத்திலையும் பார்க்குறோம், அவர் எவ்வளவோ அதிகமாக பேசும்படி உபாயம் பண்ணினார்கள், ஆனால் என்ன செய்யலை? அவர் பேசவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு அவ்வளோ சீக்கிரம் என்ன செஞ்சிட மாட்டாருன்னா, ஒரு மனிதனிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட மாட்டார். ஒரு மனிதனிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட மாட்டார். ஆனால் சொல்லிட்டாருன்னா அற்புதம் நடந்துடும். அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டார்? ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் வார்த்தையை சொல்ல மாட்டார். அந்த 2 வார்த்தை நம்ம பார்க்குறோம். லூக்கா 11 கடைசி 2 வசனத்தை பார்க்கும்போது, லூக்கா 11 கடைசி சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து அவர் பேசும்படி
அவரை ஏவவும் தொடங்கினார்கள். ஆனால் அவர் என்ன செய்யல, ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. மத்திய 26ஆம் அதிகாரத்திலையும் சொல்லுது, மத்திய 26வது அதிகாரத்திலையும் சொல்லுது, மத்திய 26லையும் சொல்லுது. என்ன சொல்றது அப்படின்னா, இயேசுவோ பேசாமல் இருந்தார். 26:63 பார்த்தீங்கன்னா, இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா, அவ்வளோ சீக்கிரம் என்ன செஞ்சிட மாட்டார், பேசவே மாட்டார். ஆனால் பேசிட்டார்னா அற்புதம் நடந்துடும். பேசவே மாட்டார், ஆனால் பேசிட்டா அற்புதம் நடந்துடும். அப்படின்னா எதை கண்டு ஆண்டவர் பேசுவார், அவரை பேச வைக்கிறது நம்முடைய கருத்தில் இருக்குது. பரிசெயரும் சதுசெயரும் எவ்வளவோ உபாயம் பண்ணி பார்த்தாங்க, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர வைக்கணும், அவரை பேச வைக்கணும்ட்டு எவ்வளவோ என்ன செஞ்சாங்க, முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் என்ன செய்யலை, அவர் ஒரு வார்த்தையும் பேசலை. இங்கே பார்க்குற சிலுவைக்கு போகும்போது எவ்வளவோ பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி பார்க்குறாங்க, அவரும் என்ன செய்ய பேசாமல் இருந்தார்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டார்னா, ஒரு மனிதனிடம் டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட மாட்டார். ஆனால் அவரை பேச வைக்கிறது நம்முடைய கையில் இருக்கிறது. அப்போ எதை பார்த்து ஆண்டவர் பேசுவார், அவர் பேச மாட்டார். ஆனால் பேசிட்டாருன்னா அற்புதம் நடந்துடும். எப்படிப்பட்ட அற்புதம், இனி எப்பவுமே நடக்காது அப்படின்னு நினைச்சிருக்கிற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், செய்வார். எப்பவுமே இனி நடக்காது அப்படிப்பட்ட அற்புதத்தை என்ன செய்கிறாரு, ஆண்டவர் செய்கிறார். அப்போ பேச வைக்கிறதுக்கு என்ன செயலை பார்த்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார் என்ற ஒரு சின்ன கருத்தை அந்த மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனித்து நம்ம ஜெபிப்போம். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நம்ம கவனிக்கிறோம். ஏசு என்ன செய்கிறார், அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டார். ஆனால் என்ன செய்வார், பேசிட்டாலே என்ன நடந்துடும், அற்புதம் நடந்துடும். 9வது வசனம், மார்க் 2:9, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதும் எது எளிதினார். மேலே என்ன சொல்றாருன்னா, 5வது வசனம், கண்டு நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு, வியாதியில் இருக்கிறாரு, எழும்பி நடக்கக்கூட முடியாத நிலையில் இருக்கிறாரு. இப்போ ஏசு என்ன சொல்லியிருக்கணும், உன்னை சுகமாக்குறேன்னு சொல்லியிருக்கணும், உன்னை விடுதலையாக்குறேன்னு சொல்லியிருக்கணும், உன் பலவீனத்திலிருந்து என்ன செஞ்சா நீ விடுவிக்கப்படுறேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லியிருக்கணும் இல்லையா. மத்திய 13ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க. மத்திய 13:10, 11, 12 பார்த்தீங்கன்னா, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து நீ நீக்கப்பட்டாய் அப்படி சொல்றார் இல்லையா. லூக்கா 13 கண்டு அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்தில் என்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்றார். இப்போ ஏசு அங்கே என்ன சொல்றாரு, விடுதலையாக்கப்பட்டாய்ன்னு சொல்றாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, உடனே விடுதலை அடிச்சிருச்சு. இப்போ இந்த மகனுக்கு என்ன சொல்லியிருக்கணும், இந்த திமிர்வாதக்காரனுக்கு என்ன சொல்லியிருக்கணும், மகனே உன்னை என்ன செய்யணும், சுகமாக்குறேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை உனக்கு குணமாக்குறேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை உன்னை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை உனக்கு சுகமாக்குறேன்னு சொல்லியிருக்கணும், உனக்கு என்ன செய்கிறேன், அற்புதம் செய்கிறப்பான்னு சொல்லியிருக்கணும், உனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லியிருக்கணும், இல்லை நீ விடுதலையாக்கப்படுறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இப்படிப்பட்ட எந்த வார்த்தையுமே இல்லாமல் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை சொல்றார் இல்லையா. 18 வருஷமா பலவீனம் இருக்கிறாங்க. அந்த அம்மா பார்த்து என்ன சொன்னார், அழைச்சி சொன்னார், ஸ்திரியே உன் பலவீனத்திலேருந்து நீ விடுதலையாக்கப்பட்டமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா நிமிர்ந்து நடக்கிறாங்க, ஒரு அற்புதம் நடக்குது இல்லையா. ஆனால் இவனுக்கு என்ன சொல்லியிருக்கணும், பட் அந்த அம்மாவை யாரும் என்ன செய்யலை, தூக்கிட்டு வரல. அவங்களே நடந்து வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களே அவங்க வேலைகளாக செஞ்சுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் இவனுடைய நிலைமை என்ன நிலைமை, இவனை 4 பேர் சுமந்தாதான் என்ன செய்ய முடியும்னா, இவனை ஒரு இடத்தையே கொண்டு போக முடியும். இவனால் என்ன செஞ்சுக்க முடியாது, தான் வேலையை செஞ்சிக்க முடியாது, இவனால் நடக்க முடியாது, அசையக்கூட முடியாது. அந்த மாதிரி என்ன செய்யறான், ஒரு பெட் பேஷண்ட்டை போல அப்படி படுத்து கிடக்கிறார், பெட்லேயே படுத்து கிடக்கிறார், அவர் பெட் பேஷண்ட்டை போல இருக்கிறார். இவருக்கு தான் என்ன சொல்லியிருக்கணும், மகனே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறேன், உன்னை சுகமாக்குறேன், உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன், உனக்கு ஒரு அதிசயம் செய்கிறேன், உன்னை விடுதலையாக்குறேன், உனக்கு என்ன செய்கிறேன், நன்மை செய்கிறேன், அப்படி ஏதாயிலும் ஒன்று சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு, சம்பந்தமே இல்லாதது போல ஒரு வார்த்தையை செய்கிறாரு சொல்றார். இன்னைக்கு நம்மளை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை சொன்னா எவ்வளவு பேர் சந்தோஷமா எடுத்துக்குவோம்.
எவ்வளோ பேர் சந்தோஷமாக நம்ம எடுத்துக்குவோம்? எதை சம்பந்தமே இல்லாத வார்த்தையை சொன்னாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுகிற நபராக இன்னைக்கு நீங்களும் நானும் இருந்தேன்னா இதுவரைக்கும் நடக்காத, இல்லை இனி எப்போவுமே நடக்காத அற்புதத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செய்வார். சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை, அவனுக்கு பயங்கர பிரச்சனை, எளிமை நடக்கக்கூட முடியாது, அசையக்கூட முடியாது, அவனால் ஒன்றுமே செஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒருவனுக்கு விடுதலையாக்கப்படணும்னு சொல்லியிருக்கணும், சுகமாக்குறன்னு சொல்லியிருக்கணும். இன்னொரு வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா மத்திய 8 பார்க்கலாம். மத்திய 8 பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? மத்திய 8 முதல் 3 வசனத்தை கவனிச்சிங்கன்னா, இறங்கின போது திரளான ஜனவனுக்கு பின் சென்றார். வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாக என்றார். உடனே நான் இப்போ உனக்கு சுத்தமாயினா. இப்போ என்ன சொல்றாரு? சம்பந்தப்பட்ட வார்த்தையை சொல்றார் இல்லையா? அவன் என்ன கேட்டான்? நான் சுத்தமாகணும்னு சொல்கிறான். சரிப்பா நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்கிறான். எப்படிப்பட்ட வார்த்தை? சம்பந்தமான ஒரு வார்த்தை என்ன செய்ய சொல்கிறார் இல்லையா? மார்க் 10ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கடைசி 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உடனே அவர் நின்று அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் என்ன செஞ்சிச்சு அச்சிடுச்சு என்றார். உன் விசுவாசம் நினைச்சிச்சு ஆயிடுச்சு, நீ கலந்து போகலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு சம்பந்தப்பட்ட வார்த்தையை சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷப்படுகிறோமோ, நமக்கும் நம்ம பிரச்சனைகளுக்கும் நாம் சந்திக்கிற போராட்டங்களுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அதை போலவே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் நமக்கும் நம்ம போராட்டங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை சொன்னாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம விரும்புகிற மாதிரி வார்த்தையை எதிர்பார்க்கிறோமே ஒழிய தேவையான வார்த்தை இன்னைக்கு என்ன செய்ய விரும்பல, எதிர்பார்க்கல. அதான் ப்ராப்ளம். நம்ம நினைக்கிறோம் நம்ம விரும்புகிற வார்த்தைகள் வரணும், நம்ம எதிர்பார்க்கிற வார்த்தைகள் வரணும், நமக்கு என்ன செய்யணும், நம்ம சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகள் வரணும், நம்மளை மகிழ்ச்சியாக்குகிற வார்த்தைகள் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோமே ஒழிய எனக்கு தேவையான வார்த்தை வர வேண்டும் என்று எவ்வளோ பேர் எதிர்பார்த்து வரும்னு கேட்டால் தெரியல, பதில் சொல்லுவதற்கு. என்ன விரும்புகிறோம் இன்னைக்கு பார்க்கணுனாக்கா என்ன செய்யணும், நம்மளை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை வரணும், வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வரணும், மகிழ்ச்சியாக்குற வார்த்தைகள் வரணும், சுத்தமாக்குற வார்த்தைகள் வரணும், நம்மளை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகள் வரணும், நம்ம தேவையை சந்திக்கப்பட முடியாத வார்த்தைகள் வரணும் அப்படின்னு சொல்லி இல்லையா? ஒரு விளக்கத்துக்கு சொல்கிறேன்னே, ஒரு கடனோடு இருக்கிற ஒரு குடும்பம், அவங்களுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடன் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையும் சொல்லி ஜெபிக்காம, ஒருவேளை அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்க ஜெப ஜீவியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு வந்தோம்னா அந்த வீட்டில் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்களான்னா நிச்சயம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சந்தோஷப்பட மாட்டாங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கிறோம், என்ன செய்யலை, இந்த கடனுக்காக ஒரு வார்த்தையை கூட சொல்லி ஜெபிக்கலையே. ஆனால் என்ன சொல்லி ஜெபிக்கிறோம், அவங்கள்ட்ட இவங்களை பரிசுத்தமாக்குங்க, ஆண்டவரை இவங்களை என்ன பண்ண சுத்தமாக்குங்க, இவங்க ஜெப ஜீவித்தை ஆசிர்வச்சு கொடுங்க, இவங்க குடும்பத்தை என்ன செய்யுங்க, இன்னும் ரட்சிப்பு நடத்துங்க, இதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க சந்தையெல்லாம் இதில் தான் இருக்கும். இந்த கடனை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? இந்த கடனுக்காக ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுவாரா? இந்த கடனுக்காக ஆண்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாரா? என்ன சொன்னால் நமக்கு இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம், நமக்கு தேவையான வார்த்தைகள் வர வேண்டும் என்பதை விட நமக்கு விருப்பமான வார்த்தைகள் வர வேண்டும் என்று தான் நம்ம விரும்புகிறோமே ஒழிய நமக்கு தேவையான வார்த்தைகள் வர வேண்டும் என்று விரும்புகிற கூட்டங்களை பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்காவது இருக்குமானா தெரியல நம்முடைய சபைகளிலே.
நம்முடைய சபைகளிலே எனக்கு நான் விரும்புகிற வார்த்தையை விட, எனக்கு விருப்பமான வார்த்தைகளை விட எனக்கு தேவையான வார்த்தைகள் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிற கூட்டங்கள் ஒருவேளை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்காவது இருக்குமா என்று கேட்டால் எனக்கு பதில் சொல்லுவதற்கு எனக்கு தெரியவில்லை. எனக்கு எல்லாருடைய மனநிலை எப்படி தான் இருக்கு? விரும்புகிற மாதிரி, நம்ம விரும்புகிற மாதிரி, நம்ம விரும்புகிற மாதிரி, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி. இன்னைக்கு பிரசங்கமே எப்படி வரணும்னு நினைக்கிறோம்? நம்ம விரும்புகிற மாதிரி வரணும்னு நினைக்கிறோம். நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய செய்திகள் வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் எதில் சந்தோஷப்படணும்? எதில் சந்தோஷப்படணும்? விரும்புகிற வார்த்தை வர்றதுனால சந்தோஷப்படுறது இல்லை, தேவையான வார்த்தை வர்றதுனால சந்தோஷப்படுற பற்றியா? அதுதான் என்ன உண்டாக்குன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஏற்கனவே பற்றி உங்களுக்கு பேசியிருக்கோம், ஒரு செய்தி பேசியிருக்கோம். யோவான் சாணகன் பிரசங்கம் பண்ணுறார். என்ன பிரசங்கம் பண்ணுறான்? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறார் இல்லையா? வரும் கோபத்தை தப்பித்துள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறார். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு? அப்போ யோவான் சாணகன் பிரசங்கம் பண்ணுறார் இல்லையா? ஆஸ்வதிக்கப்பட்டவங்களே அப்படி பிரசங்கம் பண்ணல, விடுதலையாக்கப்பட்டவங்களே அப்படி பிரசங்கம் பண்ணல, சுகமாக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணல. என்ன பிரசங்கம் பண்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு பிரசங்கம் பண்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க இருந்தவர்கள் ஒரு சாரர் என்ன செய்யறாங்க? அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பொதுவான ஜனங்க கேட்கிறாங்க. அடுத்து என்ன கேட்கிறாங்க? ஆயக்காரரும் வந்து அப்படியானால் நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. போர் சேவகரும் வந்து அப்படியானால் நாங்க என்ன செய்ய முடியும்னு கேட்கிறாங்க. 3 கூட்டத்தார் வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஒரு சராசரி ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கறது யாரு? ஒரு சாதாரண சராசரியான ஜனங்கள். ரெண்டாவது பார்க்கிறோம், ஆயக்காரரோ ஞான ஸ்நானம் பெற வந்து அவரை நோக்கி போதகரே. ஆயக்காரனா யாரு? இன்கம் டேக்ஸ் ஆபீசர். யாரு? இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள். இன்னைக்கு இருக்கிறதுலே பணம் அதிகமாக இன்கம் டேக்ஸ் ஆபீசர். அந்த அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? போதகரே அப்படியானால் நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. 3வது கேட்குறாங்க, போர் சேவகரும் வந்து அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறாங்க. என்ன பிரசங்கத்தை கேட்டு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கேட்டு என்ன சொல்றாரு? நீயும் சரியில்லை, உங்க அப்பனும் சரியில்லைன்றாரு. நீயும் சரியில்லை, உங்க அப்பமும் சரியில்லை, உன் குடும்பமே சரியில்லைன்னு சொல்றாரு. நீயும் சரியில்லை, உங்க குடும்பமும் சரியில்லைன்ற ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் நாங்க என்ன செய்ய வேண்டும் சந்தோஷப்பட முடியும்னா அப்ப ஏன் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார்? இனி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நமக்கு விரும்புகிற வார்த்தை, நம்ம கண்ணீர் துடைக்கிற வார்த்தை, வாக்குதத்தமான வார்த்தை, வாக்குதத்தமான வசனம். நம்ம எதிர்பார்க்கிறது ஆசீர்வாதமான வசனம், ஆசீர்வாதமான வார்த்தை. ஆசீர்வாதமான வார்த்தை தேவை. எப்போ ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுவாரோ அப்போ ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுவார். எப்போ சுகமாக்குற வார்த்தையை பேசுவாரோ அப்ப சுகமாக்குற வார்த்தையை பேசுவார். ஆனா எனக்கு என்ன இருக்கணும்? தேவன் நம்மளோட பேசுகிற வார்த்தைகளை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுகிற கூட்டமாய் இருப்போமானால், தேவன் நம்மளோட பேசுகிற வார்த்தைகள் அது கடினமான வார்த்தையா இருக்கலாம், அது கண்டிக்கிற வார்த்தையா இருக்கலாம், அது சீர்திருத்துகிற வார்த்தையா இருக்கலாம், அது குத்துகிற வார்த்தையா இருக்கலாம். என்ன சொன்னாக்க எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்றார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? எப்படிப்பட்ட வார்த்தையை பேசு அப்படின்னு சொல்றார். என்ன செய்ய? பார். 8ஆம் வசனமா? பார். எத்தனை வசனம்? 10 இல்லையே? 1:10 சொல்றாரு. என்ன சொல்றாரு? பார். பார்த்த உடனே அப்ப பார்த்தா என்ன செய்ய? பிடுங்கிற வார்த்தையை பேசுன்றார், இடிக்கிற வார்த்தையை பேசுன்றார், அழிக்கவும் வார்த்தையை பேசுன்றார், கவிழ்க்கவும் வார்த்தையை பேசுன்றார், கட்டவும் நாட்டவும் உன்னைய நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படு. எதுக்கு நீ பேசணும்? எப்படி பேசணும்? ஆசீர்வாதமான வார்த்தையை பேசணும்னு சொல்லல, ஆசீர்வாதமான வார்த்தையை பேசணும்னு சொல்ல. பாரு, பிடுங்க வேண்டியதை பிடுங்குற மாதிரி பேசுன்றார், இடிக்க வேண்டியதை இடிக்கிற மாதிரி பேசுன்றார், அழிக்க வேண்டியதை அழிக்கிற மாதிரி பேசுன்றார், கவிழ்க்க வேண்டியதை கவிழ்க்கிற மாதிரி பேசுன்றார், கட்ட வேண்டியதை கட்ட வேண்டிய மாதிரி என்ன செய்ய பேசுன்றார், நாட்ட வேண்டியதை நாட்டுகிற மாதிரி என்ன பண்ணு பேசுன்றார். அப்ப என்ன பேசணும்? இப்படிப்பட்ட வார்த்தை எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு
நீ எவ்வளவு பேர் இடிக்கிற வார்த்தையை பேசுனா சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு பேர் கவிழ்க்கிற மாதிரி வார்த்தையை பேசுனா சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறோம்? விரும்புகிற வார்த்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகள் அப்படின்னு சொன்னா, தேவன் அற்புதங்கள் செய்ய விரும்பல. ஒரு வார்த்தை அவர் பேசுறதே ரொம்ப கஷ்டம், அவர் வாயை திறந்து பேசுறதே கஷ்டம். ஆனா பேசிட்டாருன்னா அற்புதம் நடந்துரும். அது எந்த வார்த்தை பேசுறாலும் சரி, அவர் பேசிட்டா எனக்கு போதும். அந்த மனநிலைகள் நமக்கு இருக்கணுமே ஒழிய, நான் விரும்புகிற மாதிரி பேசணும், நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பேசணும், எனக்கு ஆண்டவனுக்கு இந்த வார்த்தையை பேசணும், எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற வார்த்தையை நம்ம எதிர்பார்க்க கூடாது. விரும்புகிற அவன் 4 பேர் தூக்கின்னு வர்றாங்க, அவன் நடக்க கூட முடியாது. அவனால அந்த நடக்க கூட முடியாதவனை பார்த்து ஆண்டவர் பேசன, மகனே சுகமாக்கானே பேசணும், விடுதலையாக்கப்பட்டுன்னு பேசணும், அற்புதம் செய்யணும்னு பேசணும், அவனை தொடணும். அவனை தொட்டாவது என்ன செய்யணும்? சுகமாக்கணும். அவன் மேல கையாவது ஆண்டவர் என்ன செய்யணும்? வைக்கணும். அந்த அம்மாவை கூப்பிட்டார், என்ன செய்யறாரு? தமது கையை அவள் மேல் வைத்து, அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? தமது கையை அவள் மேல் வைத்து சொல்றார். என்ன சொல்றார்? ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்றார் இல்லையா? இயேசு அவளை தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல் தமது கையை வைக்கிறார் இல்லையா? இந்த குஷ்டரோகி வாசியில் மத்திய 8 அவன் என்ன சொல்றாரு? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாகின்றார். அப்படியாவது உன் மேல கையை வச்சாருன்னா கையும் வைக்கல. யார் மேல? இந்த திமிர்வாதக்காரன் மேல என்ன வைக்கல? கையையும் வைக்கல. சரிப்பா, கை வைக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பேசலாம்னா அந்த ஆசீர்வாதமான வார்த்தையும் பேசல. இன்னொன்னு சொல்ல போனா கேட்கறவங்களாம் கோவம் அந்த வார்த்தையை கேட்டன வந்துருச்சு. இப்ப கீழே என்ன சொல்றாரு? அந்த 8வது என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதோ, எழுந்து நட என்று சொல்றதோ எதுப்பா ஈஸி? எல்லாம் ஏப்பா கோவப்படுறீங்க? கேட்கறவங்க என்ன வந்துருச்சு? கோவம் ஆயிடுச்சு. கேட்கறவங்கள கோவம் வந்துடுச்சா? எப்படி பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கறவங்கள என்ன செஞ்சுட்டான்? இவன் இப்படி தேவதோஷம் சொல்லுகிறது என்னவென்று தேவர் ஒருவரை பாவங்களை மன்னிக்காது. இப்ப என்ன சொல்றாரு? இந்த வார்த்தையை கேட்டவுடன் இவர் யார் இந்த வார்த்தையை சொல்லணும்? இவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? அவங்க சொன்னா பரவாயில்ல, இவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? அப்ப கேட்கிறவனுக்கு என்ன வந்துருச்சு? இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிறாரு இல்லையா? பிரசங்கத்தை இதுவரைக்கும் கேட்டுக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னவன் என்ன போச்சு? முதல் வசனத்தை பாருங்க, மார்க் 2 முதல் வசனத்தை பாருங்க. முதல் வசனத்திலிருந்து, மார்க் 2 முதல் வசனத்திலிருந்து, கப்பர்நகூமுக்கு வந்து கேள்விப்பட்டு கூடி வந்தார்கள். அவர்களுக்கு என்ன போதிக்கிறாரு? வசனங்களை போதிக்கிறார் இல்லையா? இவங்க இதுவரைக்கும் என்ன கேட்டுக்கிறாங்க? பிரசங்கம் கேட்டுக்கிறாங்க. இந்த பிரசங்கம் கேட்டுக்கணும், இப்போ கோபம் வந்துருச்சு. இவன் ஏதோ புதுசாக வந்தவன் இல்லை, இப்போதான் ஆண்டவர் அறியாதவன் இல்லை. என்ன பண்ணுகிறார்? அவர்களுக்கு வசனத்தை போதித்தான்னு சொல்லுது இல்லையா? இயேசு அவருக்கு என்ன போதிக்கிறார்? வசனத்தை போதிக்கிறார். பிரசங்கம் பண்ணல. பிரசங்கம் வேற, போதிக்கிறது வேற. பிரசங்கம்னா என்ன? இயேசுவை பற்றி சொல்லுவது பிரசங்கம், இயேசுவையே சொல்லுவது உபதேசம். பேசுவது என்ன சொல்றாரு? அவங்களுக்கு வசனத்தை போதித்தான்னு சொல்லுது. அவங்களுக்கு வசனத்தை போதிக்கிறாரு. அந்த வசனத்தை கேட்கிறவனுக்கு தான் என்ன வந்துருச்சு? இப்ப வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க என்ன சொல்றான்? எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லலாம்? எப்படி இந்த வார்த்தையை? ஏன் இந்த வார்த்தை அவன் என்ன செய்யல? இந்த வார்த்தை என்ன செய்யல? எதிர்பார்க்கல இல்லையா? இயேசு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார்னு எதிர்பார்த்திருந்தா ஏற்கனவே கோபம் வந்திருக்குமா? வந்திருக்கல்ல. என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுறா, ஒரு அற்புதமான வார்த்தையை பேசுறா, விடுதலையை பற்றி பேசுறா, சுகமாக்கிறத பத்தி பேசுறாரு, பிரச்சனை மாறதை பத்தி பேசுறாரு, பழையன மாத்த பத்தி பேசுறா. என்ன வரல? கோபம் வரல. உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னவன் என்ன ஆச்சு? அவனுக்கு அப்படியே உடனே கோபம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் பிரசங்கம் கேட்டுக்கிறார். எவ்வளவு நேரம் கேட்டாங்கன்னு தெரியல. என்னுடைய கணிப்புப்படி ரொம்ப நேரம் பிரசங்கம் கேட்டிருக்கணும். இப்ப அந்த திமிர்வாதக்காரனை கூட்டு வந்துட்டாங்க. இடங்கள் போதில்ல. என்ன செய்யறாங்க? வீட்டு மேலே ஏறுறாங்க, அந்த வீட்டுக்கு மேலே ஏறுறாங்க, ஓட்டையெல்லாம் பிரிக்கிறாங்க. அந்த ஓட்டையெல்லாம் பிரிச்சு என்ன செய்யறாங்க? இவனை உள்ள இறக்குறாங்க இல்லையா? இந்த திமிர்வாதக்காரனை உள்ள இறக்குறாங்க. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்?
அவனை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் போய் பார்த்துருப்பாங்க. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. என்ன செய்ய முடியல? இப்போதைக்கு அவனை உள்ளே கொண்டு போகவே முடியாது. அப்போ என்ன செய்யணும்? வீட்டு மேலே ஏறணும் இல்லையா? இப்போ வீட்டு மேலே ஏறினா ஓட்டெல்லாம் பிரிக்கணும், அந்த கொம்பெல்லாம் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும்? இந்த கட்டிலோட உள்ளே இறக்கிற அளவுக்கு திறப்பாக்கிட்டான்ல. எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்குது? இதோட 2 நிமிஷம் 3 நிமிஷம் நடக்கிற வேலை இல்லை இல்லையா? மணிக்கணக்காக என்ன செஞ்சிருக்கணும்? மணிக்கணக்காக செய்யற வேலை இது. ஒரு வீட்டை பிரிக்கிறது, அது வீட்டை பிரிக்க என்ன செய்யணும்? கீழே ஜனங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவன் மேல எதுவும் மேல கீழே விழக்கூடாது. ஒரு டஸ்ட் கூட கீழே என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு கவனமா செய்யணும்? அவனை பிரசங்கத்தை எப்படி கேட்டுக்கிறாங்க? பல மணி நேரமா கேட்டுக்கிறாங்க இல்லையா? இயேசு யாருக்கு பிரசங்கம் பண்ணுவார் தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 பாருங்க. இயேசு யாருக்கு வசனத்தை போதிப்பார் தெரியுமா? அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு தமது வாயை திறந்து உபதேசித்து சொன்னது. யாருக்கு உபதேசிக்கிறாரு? சீசர்களுக்கு உபதேசிக்கிறார். அப்ப வந்தவனா யாரா இருக்கணும்? சீசன்ற அளவுக்கு இருக்கணும் இல்லையா? அந்த சீசன் ஆகிறவன என்ன அர்த்தம்? தன்னைத்தானே. யார் சீசன்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற எனக்கு சீசன் அல்லன்றார். அப்ப யாரா இருக்க சீசன்? யாரு? அவனைய வெறுத்து ஆண்டவர் தான் எனக்கு, ஆண்டவர் தான் எனக்கு, ஆண்டவர் தான் எனக்கு, ஆண்டவர் தான் எனக்குன்னு சொல்றவனுக்கு என்ன வந்துருச்சு? இப்போ சொல்லுது புரியுதா? ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான். நொடிக்கு 100 முறை இயேசு 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 அப்படின்னு சொல்றான் பாரு, அவனுக்கு தான் கோபம் வந்துருச்சு. எதை கேட்டு? எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம்? எப்படி இந்த வார்த்தையை அவர் சொல்லலாம்? எப்படி இந்த வார்த்தையை அவர் சொல்லலாம்? அவர் பேசினா என்ன இருக்கும்? ஒரு அர்த்தம் இருக்கும். அது உனக்கு என்னமா இருக்கலாம்? உனக்கு அது புரியாம இருக்கலாம். அவருடைய அர்த்தம் உனக்கு தெரியாம இருக்கலாம். பிரச்சனை என்ன? வியாதியா இருக்கிறான், அவனை பார்த்து என்ன சொல்லணும்? அவனை பார்த்து என்ன சொல்லணும்? சுகமாகன்னு சொல்லணும். இது யார் எதிர்பார்க்கறது? சுகத்தை பெறமே அங்க இருக்க எதிர்பார்க்கிறான். சுகமாகனா ஓகே, சுகமாகும் இல்லையா? சம்பந்தம் இல்லாம பேசியிருக்கிறாரு. பேசுறதுக்கு அர்த்தம் உனக்கு தெரியாம இருக்கலாம், அமைதியாயிரு. பேசுறதுக்கு அர்த்தம் அவர் எதுக்கு பேசுறாரு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எப்படி இரு, நீ சைலண்டா இருந்தாலும் உனக்கு அற்புதம் நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் அற்புதம் நடக்கலன்னா, பேசும்போது என்னமா இல்லை, சைலண்டா இல்லை. அதான் பிரச்சனையே. ஏன் பேசுறான்னு உனக்கு தெரியாது, எதுக்கு பேசுறான்னு உனக்கு தெரியாது. இப்ப இயேசு பேசுறார், எதுக்கு பேசுறார் நமக்கு தெரியாது இல்லையா? மற்றவர்களாம் கோபம் வந்துச்சு, ஆனா யாருக்கு உண்மையில கோபம் வந்திருக்கணும்? உன் பாகனே உன் பாவமும் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாரா? உண்மையிலே யாருக்கு கோபம் வந்திருக்கணும்? இந்த வியாதிக்காரருக்கு தான் கோபம் வந்திருக்கணும். ஏன்னா அவனு என்ன சொல்லணும்? நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், இந்த நேரத்தை வந்து இப்படி பேசுறதா? யோபு கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிறாரு. சிறைகளெல்லாம் வந்தாங்க, என்ன கேட்டாங்க? ஏன்பா ஏதோ தப்பு பண்ணிக்கிறப்பா, அதை சரிப்படுப்பான்னு சொன்னாங்க இல்லையா? யோபு கோபம் வந்துச்சு இல்ல, நீங்களே எப்படி பேசல, எனக்கு ஏற்ற மாதிரி பேசல அப்படி சொல்றாருல்ல. இதெல்லாம் நீங்க நேரம் சொல்லு, இதெல்லாம் ஒண்ணு பேசாத, கோபம் வந்துருச்சு இல்ல. யாகிரவன் காணுக்கும் போது வந்து சிநேகர் வந்துட்டு இப்படிலாம் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன வந்துருச்சு? அவனுக்கு கோபம் வந்துருச்சு இல்ல. ஆண்டவருக்கும் கோபம் வந்துருச்சு இல்ல. நீங்க என்ன எப்படி பேசல, நிதானமா பேசல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா இப்ப என்ன சொல்லணும்? இப்ப இந்த திமிர்வாதக்காரன் என்ன வரணும்? கோபம் வரணும் இல்லையா? நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், இந்த நேரத்தில் வந்து இது பேசுற வார்த்தையா அப்படி சொல்லணும்ல. நான் என்ன நிலைமையில இப்போவோ அப்போவோ இருக்கிறேன் இல்லையா? இந்த நேரத்தில் வந்து உன் பாவம் மன்னிக்கப்படுது, நீ பாவம் பண்ணினுக்கிற அப்படின்னு எல்லாருக்கும் படி சொன்னா எப்படி இருக்கும்? அது ஒருவேளை யாருமே இல்லாத அப்படி தனியாக கூட்டு போயிட்டு நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறப்பா, ஆனால் உன் பாவத்தை மன்னிக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல இல்லையா? ஓப்பனா வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு காமனா சொன்னா கூட பரவாயில்ல. என்ன சொல்றாரு? குறிப்பிட்டு பர்சனலா குறிப்பிட்டு சொல்றாரு இல்லையா? காமனா சொன்னா கூட என்ன செய்யிருக்கும்? சரி யாரையோ சொல்றாரு பரவாயில்ல விடு அப்படி கண்டுக்கா போயிருக்கலாம். சொல்றது யாரு? அது மகனேன்னு வேற சொல்லிட்டாரு இல்லையா? உன் மகனேன்னு வேற சொல்லி கையை நீட்டி மகனேன்னு சொல்லி உன் பாவம் அவன் அப்படி டென்ஷன் ஆகி பார்த்துருக்கணும், ஒரு முறைச்சிருக்கணும். நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், என்ன பார்த்து இந்த நிலைமையில அந்த வார்த்தையை பேசுறது அப்படின்னு கேட்டுக்கணும். ஆனா அந்த வார்த்தையை அவன் எப்படி எடுத்துக்கொண்டான்னா சந்தோஷமா எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு ஏன் கர்த்தர் இது இனி எப்ப அவனுக்கு அற்புதம் நடக்க போகுது?
இனி இவனுக்கு எப்போ அற்புதம் நடக்க போகுது? இனி எப்பவுமே அவனுக்கு என்ன செய்ய போகுது? 1 மணி நேரம் அவன் குளிக்குள்ள போகணுமே ஒழிய அவன் எங்க போக முடியாது? வீட்டுக்கு போக முடியாது நிலைமையில இருக்கிறான். ஏன்னா இப்பவே 4 பேர் தூக்கிட்டு வராங்க. இன்னும் 1 வாரம் போனா 4 பேர் தூக்கினா அங்க போயிருப்பாங்க. எங்க அடக்கமான கொண்டு போயிருப்பாங்க. அந்த நிலைமையில இருக்கிறான். இனி எப்பவுமே நடக்க முடியாதுன்ற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எப்ப செய்யறாருன்னா, ஆண்டவர் எனக்கு விருப்பமான வார்த்தை அல்ல, எனக்கு தேவையான வார்த்தையை பேசும் போதும் நான் சந்தோஷமா எடுக்கிறேன் பத்தியா, அந்த நபருக்கு தான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? எப்பவுமே நடக்காத அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு வார்த்தையை எனக்கு இப்படிப்பட்ட பேர்த்து தான் வேணும், இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் சொல்லணும், இப்படி ஏன் பண்ணக்கூடாது, இப்படி ஏன் பிரசங்கம் பண்ணக்கூடாது, இப்படி ஏன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ஏன் அந்த வாக்குத்தத்தை சொல்லக்கூடாது, இப்படி ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணதுன்னு கர்த்தருக்கு தெரியும். எப்படி எந்த வார்த்தையை சொல்றதுன்னு கர்த்தருக்கு தெரியும். எந்த இடத்துல எதை சொல்றதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அந்த வார்த்தை ஆகமத்தை என்ன, அவர் வாயில ஒரு வார்த்தை வந்தா போதியா, அது சம்பந்தப்பட்ட வார்த்தையோ சம்பந்தப்படாத வார்த்தையோ, ஆனா என்ன நடந்துரும்? அற்புதம் நடந்துரும்ன்ற எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் இனி எப்பவுமே நடக்க முடியாது அப்படின்னு அற்புதத்தை இன்றைக்கு நமக்கு செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா இன்றைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு நமக்கு விருப்பமான வார்த்தை இல்லை, கடினமான வார்த்தைகள் வந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்குன்னு கேட்டா தெரியல. அப்ப ஏன் நடக்கல அற்புதங்கள்? வார்த்தை எனக்கு தேவையான வார்த்தை எதிர்பார்க்கல, விருப்பமான வார்த்தை எதிர்பார்க்கிறோம். அப்ப சபைக்கு எப்படி வரணும்? விருப்பமான வார்த்தை எதிர்பார்த்து வரக்கூடாது, தேவையான வார்த்தை எதிர்பார்த்து வரணும். ஒரு சபைக்கு போறோமா, ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்க விரும்புறோமா, என்ன விரும்பணும்? இந்த வாக்குத்தத்தம் சொன்னாங்களா, வாக்குத்தத்தம் சொல்றாங்களா, வாக்குத்தத்தம் சொல்றாங்களா, ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றாங்களா, அதை எதிர்பார்க்காத எதை எதிர்பாரு? எனக்கு தேவையான வார்த்தை சொல்றாங்களான்னு எதிர்பாரு. இது எனக்கு தேவையான வார்த்தைன்னு எதிர்பாரு. அப்ப ஏதோ ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு சொல்றாரு, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டா அப்ப அவர் பேசுற வார்த்தையில என்ன உண்டுன்னா அற்புதம் நமக்கு உண்டு. அவர் பேசுற வார்த்தையில நமக்கு என்ன உண்டு? அதிசயம் உண்டு. அது எப்படிப்பட்ட வார்த்தை இருக்கலாம்? கடினமான வார்த்தை இருக்கலாம், சோ கண்டிக்கிற வார்த்தையா இருக்கலாம். இதே பார்த்து சொன்னா இல்லையா, பாரு, பிடுங்கு, கட்டு, இடி, நாட்டு, அலி, கவிழ்த்து, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும்? வரும். தீத்துக்கும் பவுல் சொல்லுவாரு, கடிந்து கொண்டு கண்டனமன் என்ன செய்ய, உபதேசம் பண்ணு. கடிந்து கொண்டு கண்டனமன் என்ன செய்ய, உபதேசம் பண்ணு. அப்ப கடிந்து கொள்ற வார்த்தை எவ்வளவு பேர் விரும்புறோம் இன்னைக்கு? கண்டனம் பண்ற வார்த்தை எவ்வளவு பேருக்கு விரும்புறோம்? எச்சரிக்கிற வார்த்தை எவ்வளவு பேர் விரும்புறோம்? அப்படி என்ன விரும்புறோம் இன்னைக்கு? வாக்குத்தத்தமான வார்த்தை வேணும், ஆசீர்வாதமான வார்த்தை வேணும், மகிமையான வார்த்தை வேணும், அப்படிதான் விரும்புறமே ஒழிய, ஆனா தேவையான வார்த்தை வேண்டும் என்று எதிர்பார்க்கிற கூட்டங்களை இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும்னா தெரியல. அப்ப ஏன் தேவன் என்ன செய்யல? யாராலுமே இது எப்பவுமே நடக்க முடியாத அற்புதங்களை ஏன் கர்த்தர் நமக்கு செய்யலன்னா, வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை எதிர்பாரு? கடினமான வார்த்தை தான் எதிர்பாரு, தேவையான வார்த்தை எதிர்பாரு. அந்த தேவையான வார்த்தை தான் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நடக்காததுல இனி எப்பவுமே நடக்க முடியாத அற்புதங்களையும் என் வாழ்க்கை என்ன செய்யும்? கொண்டு வரும். அப்ப இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள், எப்பவுமே நடக்காத அற்புதங்களையும் என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யணும்னக்க இன்னைக்கு சொல்லணும். எனக்கு சொல்லுகிற வார்த்தை கடினமான வார்த்தை இருந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் இருக்கணும். கண்டிக்கிற வார்த்தையா இருந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் இருக்கணும். சோ கடனம் பண்ற வார்த்தையா இருந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட வார்த்தையா இருக்கணும். என்ன திருத்துகிற வார்த்தையாக இருந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் இருக்கணும். அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இருக்குமானால் எனக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, எப்பவுமே நடக்காத அற்புதங்களை நமக்கு செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 100,000 ஜீவன் உயிர் வாழுமே, 100,000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. அற்புதம் சொல்ற வார்த்தையை சொன்னாதான் அற்புதம் இல்லை,
அது வாயை திறந்து பேசினாலே அற்புதம். அற்புதம் சொல்லுகிற வார்த்தையை சொல்வதனால தான் அற்புதம் அல்ல. ஆண்டவர் நம்முடைய அவர் வாயை திறந்து பேசினாலே அது அற்புதம். அந்த பேசுகிற வார்த்தை நமக்கு ஒருவேளை சம்பந்தப்படாதது போல தெரியலாம். ஆனால் தேவன் சம்பந்தமில்லாத ஒரு வார்த்தையை பேச மாட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் சம்பந்தமில்லாத ஒரு வார்த்தையோட பேச மாட்டார். அப்ப எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்றத இன்னைக்கு நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பேசுகிற வார்த்தையை சந்தோஷமாய் எடுத்துக்கொள்கிற நபராக இருந்தா எப்பவுமே நடக்காத அற்புதங்களை நமக்கு செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் எங்களுக்கு விருப்பமான வார்த்தைகளை மட்டும் எதிர்பார்த்து நாங்கள் விரும்பாத வார்த்தைகள் ஒருவேளை வருமானால் அதை கஷ்டமாக எடுத்திருந்தா இன்னைக்கு எங்களை மன்னிங்க. இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடினமான வார்த்தைகள் வந்தாலும், சம்பந்தமே இல்லாத வார்த்தைகள் வந்தாலும் கர்த்தர் அதை சம்பந்தப்படுத்துகிறவர் என்பதை இன்னைக்கு புரிந்து கொண்டு, இன்னைக்கு அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிற அந்த திமிர்வாதக்காரனை போல இன்னைக்கு எங்களையும் கர்த்தர் மாற்றி விடுங்கப்பா. பெட்ல படுத்து கிடக்கிறான், அவனை பார்த்து அந்த வார்த்தை சொல்லும் போதும் அவன் சந்தோஷம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை போல எங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளையும் நாங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிற கூட்டமாய்களை மாற்றி இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நடக்காத அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நடப்பித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்கள் மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.